இளங்கோவன் ராஜசேகர் சார். சார் இளங்கோவன் ராஜசேகர் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. வணக்கம் சார். ரெண்டு ரொம்ப முக்கியமான பில்லு சார், ரெண்டு ரொம்ப முக்கியமான பில்லு. ஒன்று 2023 அன்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தால். ஃபினான்ஸ் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்ட விஷயம், இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு. சார், அப்போது சொல்லப்பட்டதை இன்று திரு KC வேணுகோபால் நாடாளுமன்றத்தினுடைய அவையில் நினைவூட்டினார். சார், நீங்க அப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்க புதியதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்த பிறகு, அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் செய்த பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க இந்த சட்டத்தையும் கொண்டு வரீங்க, டீலிமிட்டேஷன் பண்றதையும் கொண்டு வரீங்களே, ஒன்னா கொண்டு வரீங்களே, இதுக்கான காரணம் என்ன? இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறத இன்று பதிவு செய்தார். சார், பொதுவாகவே ரொம்ப சென்சேஷனலான ஒரு பில்லை கொண்டு வரும்போது அரசு, நீங்க அதை தனித்தனியாக கொண்டு வந்து தான் நாங்க இதுக்கு முன்னால பார்த்துருக்கிறோம். சார், நீங்க மணி பில்லா கொண்டு வந்து கூட பாஸ் பண்ணிட்டு போனாங்க நம்ம எலக்டோரல் பாண்ட் இஷ்யூ எல்லாம். கரெக்டா சார் நான் சொல்றது? மணி பில்லுல பாஸ் பண்ணிட்டு போனாங்க, பில்லா கொண்டு வராம அவசர அவசரமா புறவாசல் வழியா அதை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டு பில்ல ஒன்னா கொண்டு வந்து, நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டுக்கும் சேர்த்தி தான் வாக்களிக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களை இந்த நாடே கழிச்சு கொட்டும், நீங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இதில் இடைச்சேர்க்கப்பட்டிருக்கா சார்? அதனாலதான் அப்படி பண்ணியிருக்கா அரசு. முதல்லயே ராமசுப்ரமணியம் சார் சொன்ன மாதிரி இது ஒரு டிசப்டிவ் மூவ். அதாவது பார்லிமெண்ட்ல வந்து இன்று பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அவரும் அதே பொய் சொல்றாரு, கொஞ்சம் கூட கூச்சராச்சம் இல்லாம. அவர் என்ன சொல்றாரு, இப்படி நீங்க வந்து இந்த இதை எதுக்குறதுனால மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் எதுக்குறீங்க, மகளிருக்கு நீங்க வந்து என்னமோ இவர் தான் மகளிருக்கு பெரிய வாய்ஸ் மாதிரி பேசுறாரு, நீங்க வந்து மகளிர் இடஒதுக்கீடு தான் நீங்க எதுக்குறீங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து எதிர்கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் கிடையாது, இவரை எதுக்குற, இவர் பார்ட்டியே எதுக்குற கட்சிகள், ஆள்ற மாநிலத்துல இருக்கிற அரசாங்கங்கள் சொல்றத அவரு சுட்டி காட்டுறாரு. ரொம்ப உருக்கமா பேசுற மாதிரி, மகளிருக்கு அது நாங்க செய்யணும், இதை நம்ம கொடுக்கணும். எங்க 543 இருக்கும் போதே நீ கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, நீங்க உங்களால ஏன் முடியல? இது எல்லாமே இப்ப CAA எப்படி கொண்டு வந்தாங்க, அது மாதிரி எல்லாமே ஒரு மோசமான ஒரு டிசப்டிவ் மெத்தட். எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி புறவாசல், பேக்டோர் என்ட்ரி, அதை கொண்டு வரணும். ஆனா இதுல அப்படி பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய இஷ்யூ. நீங்க கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த சோல், அந்த இதையே மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க, டிங்கர் பண்றீங்க. அப்ப பண்ணும் போது இது வந்து ரிபேட் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. இது வந்து ஆனா அது யாரும் இவர் பிரைம் மினிஸ்டர் கூறுற ஒரு அட்ட பொய்ய வந்து யாரும் நம்பல. அவர் பார்லிமெண்ட்ல ரொம்ப சீரியஸாலாம் பேசுறாரு, அதெல்லாம் யாரும் நம்பலீங்க. ஓகே, சொல்லுங்க சார். இந்த விஷயம் சார், இது வந்து சார், இது சாதாரண மக்களை சார் அரசியல் அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது ஒரு நாட்டை ஆண்ட கட்சிகள், ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியுது. நீங்க பார்லிமெண்ட்ல நமக்கான ரெப்ரசன்டேஷன் குறையும் போது, அது ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அதிகார குவியலை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை இந்த நாட்டை ஆள்வதற்கு எடுக்கப்படக்கூடிய ஒரு தந்திர நடவடிக்கை இது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் இதை வந்து ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. ஆனா இதை குறித்து சாதாரண மக்களுக்கு என்ன சார் கவலை? அது அவர்களை எந்த வகையில் பாதிக்க செய்யும் சார் இது? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்ட கேள்வி அருமையானது. ஏன்னா சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுடைய அதிகாரம், அதாவது டெமோக்ரஸில கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அதிகாரம், அதை வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒவ்வொரு சிட்டிசனுக்கு கொடுத்த அதிகாரத்தை இவங்க எப்படி ட்வீக் பண்ணி அபியூஸ் பண்ணி, நீங்க சொல்ற அந்த அதிகார குவியல ஒரு சில இடங்களுக்கு, இப்ப சப்போஸ் ஹிந்துல ஒரு அருமையான ஆர்டிகிள் வந்திருக்கு, ஸ்ரீனிவாசன் ரமணி அண்ட் சாம்பவி பார்த்தசாரதி ஒரு அருமையான ஆர்டிகிள் வந்து எப்படி வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட், டெல்லி
இவங்க இந்த 850 சொல்ற ப்ரொபோசல் 850ல இப்ப இருக்கிற 38.1% இருந்து 43.1%க்கு அதிகப்படுத்துறாங்க. அப்ப இந்த ஒரு 6 ஸ்டேட்டை நீங்க வின் பண்ணீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்க இந்தியாவை ஆட்சி செய்யலாம், ஆட்சி பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க இந்த குறிப்பிட்ட மாநிலங்களை கோடிட்டு காட்டினதுனால பார்லிமெண்ட்ல ரீசெண்டா வந்து ஒரு பதில் கொடுத்தாங்க சார். அதையும் நான் கொஞ்சம் சேர்த்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாயை இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதியாக கொடுக்குறாங்க சார். பிரதான் மந்திரி கிசான் சம்மானாக கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 6000. இதுல என்னன்னா சார், மொத்தம் 16 கோடி விவசாயிகளுக்கு இந்த 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுல நீங்க எந்தெந்த மாநிலங்கள் நீங்க சொன்னீங்களோ, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், எங்க பிஜேபி ஆள்கிறதோ இந்த ஒரு 6 அல்லது 7 மாநிலங்கள்ல மட்டும் சார் கிட்டத்தட்ட 9 கோடி 10 கோடி பேர் வந்துடுறாங்க சார். 11 கோடி பேர் வராங்க சார் பலன் பெறக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை. 16 கோடியில பிஜேபி ரூல் பண்ற வெறும் 6 ஸ்டேட், 6 மேஜர் ஸ்டேட்ல மட்டுமே 11 கோடி பயனாளிகள் வராங்க. இப்பதான் எங்களுக்கு புரியுது நீங்க சொல்லக்கூடிய கணக்கு பார்லிமெண்ட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் அவங்க 41% எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா சார்? 43 சார். இது எல்லாமே ஒரு பெரிய கால்குலேஷன் கணக்கு தான் போல தெரியுது சார். 2000 ரூபாய் காசு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அதாவது டெமோக்ரஸியோட ஸ்பிரிட்டே வந்து நம்ம இதுல நம்ம லூஸ் பண்றோம். இப்ப சவுத்ல இருக்கிற நாங்க சந்திரபாபு நாயுடு நான் சேர்த்துக்கல, அவருடைய பர்சனல் அவருடைய இது அதை விட்டுருவோம். சவுத்ல இருக்கிற ஸ்டேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 24.3 இருந்து 20.7 நம்ம குறையிறோம். சோ நம்ம எஃபெக்டிவ்லி அவுட் ஆஃப் ரேஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இன் தி யூனியன் கவர்மெண்ட். அப்ப டெமோக்ரஸின்றது ஒரு இன்க்ளூசிவ், ஒரு செக்யூலரிசம், டெமோக்ரஸி, கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர் பண்றது நமக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ். பட் நீங்க அந்த இன்க்ளூசிவ்னஸ் நீங்க எடுத்துட்டு நீங்க மட்டும்தான் என்னைக்குமே ஒரு பவர் சென்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரொம்ப டிசப்டிவா, ரொம்ப மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்த ஒரு இதை கொண்டு வரீங்க. இது வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், நம்ம சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க. எக்ஸப்ட் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர். அவர் பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்றாரு அவருடைய சுயநலத்துக்காகவும் அவருடைய இதுக்காகவும். அதுல நான் இதுல ரெஜிஸ்டர் பண்றேன் இங்க ஓப்பனா. சவுத் ஸ்டேட்ல நீங்க இல்லைன்னா அப்ப நீங்க எப்பயுமே ஒரு காலத்துல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாவே இருந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 1990க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாரு போனாலும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த அப்படித்தான் ஏதாவது ஒரு போஸ்ட் இருக்கும். நமக்கு என்னைக்குமே ஒரு நல்ல யூனியன் கேபினெட் மினிஸ்டர் கிடைக்காது. ஆக்சுவலி அது நம்ம அதுக்கப்புறம் 99ல அலையன்ஸ் நம்ம நேஷனல் பார்ட்டில வச்சுதான் நம்ம போறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு யூனியன் மினிஸ்டரோட ஸ்டேட்டஸே கிடைக்குது. சோ நம்மளால ஒரு இது அப்படி இன்னைக்கும் நம்மளால ஒரு நரசிம்மராவோ ஒரு தேவகவுடாவோ மாய்தான் நம்ம அந்த பெரிய பார்ட்டியில இருந்தாதான் நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கே நீங்க வர முடியும். அப்ப ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு நீங்க சுருக்கிட்டு அதுல இருக்கிற ரெப்ரசன்டேஷனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெமோக்ரஸில உங்களுடைய ரோல் என்ன? ஓகே புரியுது சார், புரியுது சார். இளங்கோவன் ராஜசேகர் சார், ரொம்ப நாளா சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் சார், இந்த நாடு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார், இவங்க எல்லா வகையிலும் சில நேரங்களில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் வந்து இது வந்து விவசாயிகளுக்கான நன்மைக்காக கொண்டு வரப்பட்டது, இதிலிருந்து நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமாவை நீக்க மாட்டோம் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தி கடைசியில் அதை வந்து வித்ரா பண்ணாங்க. வேற வழி இல்லாமல் பண்ணாங்க. அப்போ கூட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய நன்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு எங்களால் புரிய வைக்க முடியவில்லை, அதனால இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு தான் சொன்னாரே தவிர இது எல்லாரும் சொன்னதை போல இது தப்பா இருக்கு அவர் அப்படின்ட்டு அவர் சொல்லலை சார். சார், இந்த பில்லை இவர்கள் கொண்டு வந்திருக்கும் போது கூட இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை எதிர்க்கட்சிகள் நம்பாமல் இருப்பதற்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் தான் காரணமா சார்? அதனாலதான் இந்த பில்லை நீங்க பிகினிங்லேயே இதை நீங்க வித்ரா பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல.
இதற்கெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பார்லிமெண்டில் கொடுத்த உத்தரவாதங்கள் எதையுமே இவர்கள் கடந்த காலங்களில் நிறைவேற்றியது இல்லையா? அந்த அனுபவம் தான் இப்படி ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறதா? ஓரளவுக்கு உண்மைதான் அது. எதுலையுமே நம்ம அவங்கள நம்ப முடியல. ஆனா இந்த விஷயத்துல நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது நம்மளுடைய கோர் டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டையே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, இப்ப ஏன் இவ்வளவு ஒரு நம்ம சிஏஏ நடந்துச்சு, டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, இந்த விவசாயிகள் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு பேக்டோர்லயும் ஒரு அளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுல அப்படி செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கான்ஸ்டிடியூஷனையே வந்து டோட்டலா டாப்சிட்டர்வியா மாத்தணும், உங்களுடைய ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபிளையே நீங்க குலைச்சு விடணும்ன்ற ஒரு நிலைமைக்கு நீங்க போகும்போது எல்லாருமே அதை எதிர்த்துதான் செய்வாங்க. சார், நாட்டின் வரைபடமே மாறப்போகுது சார், இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா. அதுதான் சொல்ல வரேன். அதான் எல்லாமே நம்ம நாட்டை சவுத்துக்கு மேல போட்டு நார்த்தை போட்டு கீழே கொண்டு வந்தா நம்ம அதை வெல்கம் பண்ணிக்கலாம், அது முடியாது. அதனால இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் வேற ஏதோ நோக்கி ஒரு இந்த ஆட்சி நகல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு. பட் நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. இப்ப நமக்கு பார்லிமெண்ட்டை இந்த பில்லு மாதிரி இன்னும் ஒரு 3 பில்லு 3 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாதான் அதுக்கு போக முடியும் அந்த லெவலுக்கு. இப்ப அது வரைக்கும் நம்ம நியோ ஃபேசிசம், அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு ஹிட்லரியன் மைண்ட் செட் இருந்தா கூட நம்மளுடைய டாக்டர் BR அம்பேத்கர் அந்த டீம் வந்து கான்ஸ்டிடியூஷனை ஒரு அளவுக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா முரட்டத்தனமா அதை ட்வீக் பண்றாங்க. பல விதமான அன்எத்திக்கல் வேலைகளை பாக்குறாங்க. இதை எப்படியாவது உடைக்கணும், ஒவ்வொன்றையா நம்ம கொண்டு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த பவர் சென்டரை வந்து நம்ம இங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க.